எங்க இருக்கீங்க? இந்த வயசுல உங்களுக்கு ஒரு பையன் இருக்கான்னா யாருமே நம்ப மாட்டாங்க. நிஜமாதான் நிஜமாதான். எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு ஒரு வேலை இருக்கு. இப்படி ஒரு பையன் கிடைக்க நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அவன் பார்க்கிறதுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டாவும் டிக்னிஃபைடாவும் அப்படியே சொல்றீங்க? எங்க போச்சு அந்த காலமே? நீங்க எதையாவது தொலைச்சிட்டீங்களா சார்? ஆமா, நான் என்னோட கான்டாக்ட் லென்ஸை தொலைச்சிட்டேன். அப்படியாங்க? அது கண்டுபிடிக்க நான் ஹெல்ப் பண்றேன். உங்களால முடியுமா? கவலைப்படாதீங்க. எங்க இருக்கும்? ஆண்டனி, என்னாச்சு? அது வந்து இது. என்னங்க இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டீங்க? இந்த கான்டாக்ட் லென்ஸ் மட்டும் எனக்கு இல்லனா என்னால இன்னைக்கு கண்டிப்பா வேலைக்கு போக முடியாது. என்ன பண்றது? ஆக்சுவலி நான் இப்போ ஒரு வெல்கம் இன்ஃபர்மேஷனோட தான் வந்திருக்கேன். அத நீங்க வேண்டாம்னு சொல்ல மாட்டீங்க மேடம். அப்படி என்ன நீங்க சொல்ல போறீங்க? உலகத்துல இத மட்டும் நீங்க பாத்தீங்கன்னு வெச்சுக்கீங்களா, அப்படியே ஆடி போயிடுவீங்க. என்னது வைரங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். என்ன மேடம் நீங்க பேசுறீங்க? உங்கள மாதிரி அழகான லேடிஸ் கையில இது இருந்தா தான் இந்த டைமண்டுக்கே மரியாதைன்னு உங்களுக்கு தெரியாதா மேடம்? அதுதானே உண்மை. ஆனா அது வந்து சரி, நீங்க என்ன வேணா நினைச்சுக்கங்க. அத பத்தி கவலை இல்ல. ஆனா ஒரு தடவை இத பாருங்களேன். இதோ என்னடா எனக்கு இந்த மூணுல வாங்கிட்டாங்க. இதோ இந்த மாதிரி பாக்ஸ் கேட்டல நானே. வேற மாதிரியான ஒண்ணு அடிச்சுறோம்டா குடிச்சுறோம்டா. வெயிட் பண்ணுங்க. உனக்கு வாங்கி கொடுத்ததை பார்த்து அடுத்தவங்க கேட்டாங்களா? அடுத்தவங்க வச்சிருக்காங்களா? வாங்கிட்டு வந்துருக்காங்களா மறுநாள்? நீ ஏன் அடுத்தவங்கள பார்த்து கேட்க பாக்குற? நீங்க தான் வாங்கி தர. நான் பாப்போன்னு சொன்னேன், வாங்கி தாரேன்னு சொல்லல. நீ தள்ளி போடா. தள்ளி போடா. அண்ணன் வா. இது பிரச்சனை வந்திருக்கு. ஆமா, இந்த சின்ன பிரச்சனைக்கெல்லாம் நான் விட்டு கொடுக்க கூடாது. ஏலே நோவேட்டா, நான் உன்கிட்ட ஒரு உதவி கேட்கலான்னு இருக்கேன்ல. என்ன உதவியா? ஓகே, யாருக்காவது உதவி செய்யணும்னு வந்தா நான் அதை கண்டிப்பா செய்வேன். நீ உண்மையிலேயே ரொம்ப நல்லவன்ல. சரி, உனக்கு என்ன உதவி வேணும்? நான் இப்ப ரொம்ப இரிட்டேட்டா இருக்கேன்ல, அதனால இப்போ மூஞ்சில ஒரு குத்து விடுறேன். ரொம்ப பெரிய வசனமெல்லாம் பேசல, அடிவாங்கல இல்ல. ஏய் கோல்டு என்னடா பண்றான்? போட்டோ கொடுங்க. என்ன பண்றோம்? நானும் பாக்குறேன். கையை நக்கிட்டு போயிருக்கா. கை நகடா நகடா. சரி போதும், நான் எழுந்துச்சு பார்க்க விடுறேன். பார்க்க சரி போட்டோ ரெண்டு குட்டியும் எடுத்தாச்சு. அழகா இருக்குதுல. நானும் வச்சிருக்கேன்டா. கையை நக்கப்புறான். ஆய் கையை
என்ன சொல்றான் ஆயிட்டியா ஆமாடா அதான் சரி நைக்கு விடு நக்கா நக்காதடா இந்த மாதிரிலாம் ஐடியா பண்ணி பாரியா ஏன் நான் மட்டும் நாலு மாசம் தூங்க மாட்டேன் என்ன தடுத்தா உன் வாயை பேத்துருவேன் தடுத்து விட்டா நான் உன் வாயை பேத்துருவேன் காலை உதறதுக்கு தான் இப்ப நான் வரை கிள்ளி கிள்ளி வச்சேன். காலை உதறுனா கிள்ளுவேன், அடிச்சாலும் கிள்ளுவேன், துமுறை பேசினாலும் கிள்ளுவேன். வேணும்னு கேட்டு அடம் பிடிச்சி வாங்கிட்டு வந்தது அவன். நீ உங்க அப்பன் திங்கிறதுக்கு வாங்கி தரேன்னு சொன்ன உன்னையும் சரின்ட்டு வந்துட்ட. வேணும்னு கேட்டது அவன். உங்க அப்பா வாங்கி திங்க என்ன வேணாலும் கேளு வாங்கி தரேன்னு சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லி மண்டையாட்டிட்டு வந்தேல. இப்போ என்ன கொடுங்க கொடுங்கன்னா திங்கிறதுக்கு வாங்கி கொடுக்குறனே சரின்ட்டு வந்த. இதுதானே உண்மையான உதவி செஞ்சது எதையுமே எதிர்பார்க்க பத்தியா மூக்கெல்லாம் நக்கி நக்கி வச்சுட்டியானா? நெத்தியெல்லாம் வரி ஈரமாக்கி வச்சுட்டியா? டேய் விட்றா. ஏய் உன்னைத்தாண்டா சொன்னேன் விளக்கண்ண வாடா. ஏய் இங்க வாங்க ரெண்டு பேரும். அது நாய்க்குட்டிமா, காலில் நகம் இருக்கத்தான் செய்யும். அது தூக்கம் வருதுடா பாவண்டா. தூங்கினா தாண்டா அது உடம்புக்கு நல்லா இருக்கும். தூங்கலைன்னா அப்புறம் செமிக்காது. கொஞ்சம் மோந்துட்டு போறான் பாரு. இருடா மூஞ்சிய கொண்டு போய் திணிச்சேன்னா கண்ணு தெரியாது. அது உள்ள தெரியுதான்னு பார்த்து போட்டோ எடுக்கணும். என்ன லட்சம் ஏதாச்சும் மறைச்சிட்டா எப்படி போட்டோ தெரியும்? பின்ன தள்ளி உட்காந்து பார்த்தா தான் தெரியும். தெரியுதா? அப்படி பார்த்தா தான் தெரியும். எங்கிட்டு போறா? கீழே வைட்டா. எங்கிட்டு
போயிட்டு வருமா நீ பேசாம இருக்குண்டா செல்ல கொண்டா